அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். ரோமர் 12 ரோமர் 12 ஒரு தகப்பனார் வெளியில் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு திரும்புறாருன்னு வச்சுங்களேன். அந்த வீட்டில் குட்டி குழந்தைங்க அவருக்கு இருந்தா வெளியிலிருந்து வர அப்பா ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. வீட்டில் எத்தனையோ தின்பண்டங்கள் இருந்தாலும் வெளியில போன தகப்பன் அல்லது தாய் வேலையை முடிச்சு வரும்போது ஏதாவது அவங்க கையில் வாங்கி வர்றது ஆவலாக எதிர்பார்ப்பாங்க. நம்மளாம் அந்த சின்ன பிள்ளைகளா இருக்கும், நாம அதை எதிர்பார்த்துருந்தோம். ஏன் இப்போ நம்ம பிள்ளைகள் நம்ம கையில் எதிர்பார்க்குறாங்க. அப்போ தினந்தோறும் வாங்கிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்பா இது வாங்கிட்டு வந்தாரு, அது வாங்கிட்டு வந்தாருன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இப்படிதாங்க ஒருவர் என்ன செய்யறாருன்னா, பழங்கள் வாங்கறதுக்காக ஒரு தெரு ஓரத்துல அமர்ந்து இருக்கிற கூடைகள் வைத்து ஒரு பாட்டி கிட்ட போறாரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வந்ததுனால பெரிய பெரிய பணக்காரர்கள் அவங்களுடைய கடைகளை, வியாபார ஸ்தலங்களை நிறைய இடங்களை வச்சு வராங்க. அப்போ அதில் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ராவே பணம் போடுவோம். ஏன்னா அவங்களுடைய கரண்ட் பில் கட்டணும், ஏசி கட்டணும், அப்புறம் அவங்க வேலை செய்கிறவங்க பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் அங்கே இருக்கிற பொருட்கள் ஒரு வேளை பழசாயிடுச்சு, பழுதானா அதெல்லாம் அவங்க வீண், இதெல்லாத்தையும் போட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விலை அதிகமாக இருக்கும். நமக்கு அது தெரியாது. நம்ம கிரெடிட் கார்டை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளவு நாளும் நம்ம பேரம் பேசாமலே நம்ம என்ன பண்ணுவோம், பொருட்கள் என்ன பொருளுக்கோ வாங்குவோம். அல்லது நம்ம நினைக்காத பொருட்கள் அங்கே இருக்கோ நம்ம பிளானே பண்ணியிருக்க மாட்டோம். உடனே அந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது வெளியில் பெரிய பெரிய கூடைகள் வச்சுருப்பாங்க, தள்ளுவண்டி. இது எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு நம்ம அந்த மளிகை சாமான்லாம் எழுதுவோம் இல்லையா, அதில் நம்ம லிஸ்ட்டு போடுற அந்த லிஸ்ட்டே இருக்காது. நம்ம கண்ணில் படுற எல்லாத்தையும் வாங்கி அதை ரிப்பீட் வருவோம். அப்போது நம்ம அந்த கார்டை கொடுத்து ஸ்வைப் பண்ணிட்டு வருவோம். ஆனால் தெரு ஓரங்களிலே அல்லது தெருக்களிலே காய்கறியோ கீரையோ பழங்களோ விற்று வர அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா வாயடிச்சு பேரம் பேசுவோம். அவங்க பேரம் பேசி அதில் என்ன செய்வோம்னா அதில் நம்ம குறைச்சி வாங்கிட்டோம்னா அல்லது ஒரு பழத்தை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம்னா நமக்கு பெரிய மகிழ்ச்சி, நம்ம பெருசாக ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி. ஆனால் அவங்க வெயிலில் அவங்க தலைமையில சுமந்து ஒவ்வொரு வீதியாக போகும்போது அவங்க எவ்வளோ கூவி விற்கிறாங்க, அவங்களுடைய எனர்ஜி எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுது, அவங்க வாங்கிட்டு அந்த பொருளுக்கு மேலே அது விற்றாதான் அவங்க வீட்டில் அன்றைக்கி அடுப்பு எரியும், இதெல்லாம் இருக்குது. அவங்களும் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போடுவோம் உணவு, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏழைகளை நம்ம என்ன பண்ணுவோம், வாயடித்து அவங்ககிட்ட இருந்து நம்ம லாபத்தை எதிர்பார்க்குற மாதிரி நினைப்போம். ஆனால் பணக்காரர்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்குது. இன்றைக்கி உலக நேர்த்தியாக இருக்குது. ஒருவர் என்ன செய்கிறாரு, ஒரு தகப்பை அலுவல் முடிச்சுட்டு வரும்போது தெரு ஓரத்தில் இருக்கிற பாட்டிக்கிட்ட தினந்தோறும் பழங்களை வாங்குவார். அந்த பாட்டி பாவமாக யாருமே அவங்கக்கிட்ட வாங்கவே மாட்டாங்க. இவர் மட்டும் போயிருந்து டெய்லி அந்த பழத்தை வாங்குவார். அப்போ வாங்கும்போது டெய்லி ஒரு குறை சொல்லுவார், பாட்டி இதான் இந்த பழம் நல்லாவே இல்லை, டேஸ்டாகவே இருப்பார், நீ வேணா ஒரு பழத்தை சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டு அந்த பாட்டிக்கிட்ட அந்த பழத்தை கொடுப்பார். எனக்கு தெரியும்பா என் பழத்தை பற்றி நல்ல பழம் தான், இல்லை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. எப்பா கண்ணு நல்லா தானே இருக்குது, டேஸ்ட்டாக தானே இருக்குது அப்படின்வாங்க. அப்படியா சரி எடை போட்டு கொடுங்க எடுத்து போவார். டெய்லி இது நடக்கும். ஒரு நாள் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த அம்மா. என்னன்னா இந்த பழங்கள் விற்கிறாங்க இல்லையா, அந்த அம்மா பசித்திருந்து விற்கிறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க. அந்த அம்மா சாப்பிடவே இல்லை. அப்போ அந்த அம்மா அந்த விற்கிறவங்க சாப்பிடணும்ல, அவங்களுக்கு அந்த பழத்தை வியாபாரம் செய்யணும் தான், பணமாக்கணும் தான் எண்ணம் இருக்கு, அதை சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, டெய்லி ஒரு பழத்தை அந்த அம்மாவை சாப்பிட வைக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எடைய கொஞ்சம் கூடுதலாகவே போட ஆரம்பிச்சாங்க. அவருடைய அன்பையும் புரிந்து கொண்டாங்க, இந்த அம்மாவுடைய அன்பையும் அவர் புரிந்து கொண்டார். அவரும் காசு அந்த அம்மாவுக்கு வேறம் பேசாமல் வாங்க ஆரம்பித்தார். பாருங்க, இப்படிதான் அன்பை நாம் பகிர்ந்து கொள்ளணும். எளியவர்களோடு, ஏழைகளோடு கைமாறு கருதாமல் நாம் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அதைத்தான் செய்தார். அன்பை ஆண்டவர் வலியுறுத்தி அதை மையப்படுத்தி தான் அவருடைய திருப்பணிகள் அமைந்திருந்தன. அப்போ இயேசு எவ்வாறு எல்லார் மேலும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எல்லாரிடத்திலும் அன்பை வாரி பொழிந்தாரோ, நாமும் ஒருவரோடு ஒரு ஐக்கியமாயிருந்து இந்த அன்பை வலியுறுத்துவோமா, வலுப்படுத்துவோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய நீர் எங்கள் மீது காட்டின அன்பை நாமும் பிறர் மீது காட்ட கிருபை தாரும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின்